லாஸ்ட் டைம் செஞ்சிருந்த சிக்கன் 65 கிரேவி ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. சண்டே ஸ்பெஷல் அதே செஞ்சு கொடுத்துருங்கன்னாங்க. சரி உங்களுக்காக ரெசிபியும் ஷூட் பண்ண மாதிரி இருக்குமே சொல்லிட்டு அதையும் செய்ய வந்துட்டேன். எப்பவும் சிக்கன் 65க்கு மசாலா சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கணும். அதை விட கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கிரேவில சேர்க்கும் போது ஸ்பைஸ் கரெக்டா இருக்கும். ஹாஃப் கேஜ் சிக்கன்ல நான் மேல கொடுத்துருக்க எல்லா ஐட்டமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் பண்ண வச்சிருங்க. சிக்கன் நல்லா 1 hour முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிருங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் அனஸ் ஒரு 4 வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு தக்காளி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். இதுக்கு வந்து இந்த சிக்கன் மசாலா சேர்த்தா மட்டும் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசஞ்சு கிரேவியா வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்பதான் அந்த டேஸ்ட் இருக்கும். கிரேவி நல்லா வதங்கி வரதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுருங்க. ஹெல்த் விஷயத்துல மெனக்கிட்டு நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருப்போம். அது ஒரு வாரம் எப்பயாச்சும் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து விட்டுருவோம். அதே மாதிரிதான் ஒரு 4 வாரமா வந்து சூப் செய்யவே இல்லை. இந்த வாரம் சூப்பை செஞ்சிடலாம்னு சொல்லி மட்டன் வாங்கி சூப் போட்டுட்டேன். கூடவே முட்டையும் வேக வச்சுட்டேன். முட்டை ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். இந்த பக்கம் கிரேவி நல்லா முக்காவாசி வதங்கி வந்துடுச்சு. ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துட்டு போறேன். சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப் ஒரு கப்ல ஊத்திட்டு முட்டையை அவிச்ச முட்டையை அதுல சேர்த்துட்டு சூப் ஃபர்ஸ்ட் குடிங்கன்னு சொல்லி கையில கொடுத்தாச்சு. பிள்ளைங்களுக்கு சூப்பு கடை சூப்பு தான் பிடிக்கும். இந்த சூப்லாம் பிடிக்காது. சரி அவங்க வந்து சாப்பாடுல ஊத்தி சாப்பிட்டுருவாங்க. ஸோ எப்படியோ வயிற்றுல போய் சேர்ந்தா சரிதான் சொல்லிட்டு சிக்கனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். கிரேவி நல்லா வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ வந்து சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் சிம்ல போட்டு இறக்கிட்டோம்னா எங்க வீட்டுல பிள்ளைங்க சிக்கனை கிரேவில போட்டு சாப்பிடவே மாட்டாங்க. 65 மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைங்களுக்கு மெயினா ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபியை சர்வ் பண்ணி வச்சு வீட்டுல கெஸ்ட் வரும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான டேஸ்ட்ல டிஃப்ரெண்டான டைப்ல செம்மையா இருக்கும்.